everyone. இன்னைக்கு நம்ம எப்படி நம்ம புக்மார்க் செய்ய போறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான திங்ஸ் crayons, gum, இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஸ்ட்ரிப் எடுத்திருக்கேன். இதுதான் நம்ம புக்மார்க் செய்ய போகிற ஷீட். அதுக்கப்புறம் சிசர்ஸ். வாங்க நம்ம எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்கலாம். இப்படி மடக்கிக்கோங்க. இதை இப்படி கீழே இறக்கிக்கோங்க. நடுவில் தான் இங்கே பாருங்க, நல்லா இங்கே உங்களுக்கு தெரியுதா இங்கே வைக்கிறது. இப்போ நம்ம இப்படி மடக்கிக்க போகிறோம். நல்லா இப்படி இப்போ நல்லா இந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. நல்லா மடக்கிக்கோங்க. ரெண்டு பக்கத்துலேயும் பண்ணும். இப்போ மறுபடியும் திறந்துட்டு உள்ளே இப்படி சொருவணும். அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த மாதிரி அழுத்தணும். ரெண்டு பக்கமும் உள்ளே சொருவி வச்சுக்கோங்க. நல்லா அமுத்திக்கோங்க. இப்போ நீங்கள் இப்படி கூட வச்சுக்கிறீங்கனாலும் வச்சுக்கோங்க. ஆனால் நான் கொஞ்சம் டிசைனில் பண்ணுவேன். இப்போ இந்த நீங்கள் என்னைய மாதிரி பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம். இப்போ மேலே இப்படி சர்க்கிளாக வைக்கணும். சர்க்கிள் எல்லா பக்கமும் ஒரு கர்வ்டு ஷேப்பில் வெட்டுங்க. டிசைனாக பண்ணுறவங்களா இருந்தா அதே மாதிரி எக்ஸஸும் கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் சர்க்கிளாக வெட்டிட்டேன். நான் முடிஞ்ச வரைக்கும் தான் வெட்டியிருக்கேன். நீங்கள் நீட்டாக வெட்டுறதா இருந்தாலும் வெட்டிக்கோங்க. ஓகே, இப்போ நான் crayons உங்களுக்கு பிடிச்சதை எடுத்துக்கோங்க. நீங்களாவே எடுத்துக்கோங்க உங்களுக்கு பிடிச்சதை. அதே மாதிரி நீட்டாக வெட்டிக்கோங்க. ஓகே, இப்போ நான் கலர் பண்ண போகிறேன். எல்லாம் நீட்டாக வெட்டி முடிச்சோடனே கலர் பண்ணுங்க. அடியில் பேட் வச்சுக்கிறீங்கனாலும் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி அழுக்கு படாததுக்கு. இப்போ நான் கண்ணு வாய் வரைய போகிறேன். ஐஸ் அண்ட் மவுத்து வரைய போகிறேன். இப்போ நான் கேர்ள்ஸ் எல்லாம் போ வச்சுருப்பாங்களா, அதை நான் இப்போ செய்ய போகிறேன்.
உங்களுக்கு பிடிச்ச கலர் கொடுத்துக்கலாம். இப்போ நான் க்ளூ பண்ண போகிறேன். உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் பின்னாடி கலர் கொடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் அப்படியே விட்டுக்கலாம். நான் மேலே லேசாக அப்ளை பண்ணிக்கிட்டு ஸ்ட்ராங்காக விட்டேன். அவ்வளோதான் நம்மளோ. ஓ நான் தப்பாக விட்டேன். இதான் நம்மளோட புக் மார்க் ரெடி. இதை நீங்கள் நான் கூட ட்ரை பண்ணலாம். இப்போ நான் ட்ரையலில் நான் காமிக்கிறேன் எப்படி இந்த புக் மார்க் யூஸ் பண்ணுறதுன்ட்டு. இப்போ இந்த மாதிரி ஒரு புக் எடுத்துக்கிட்டு படிச்சுட்டு இருக்கீங்க, இல்லை எழுதிட்டு இருக்கீங்க. இந்த பேஜோட முடிச்சிருக்கீங்க. ஸோ நம்ம இப்படி சொருவி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் மூடி வச்சுட்டு ஓரமாக நீங்கள் ரேக்கில் வச்சுக்கலாம், எங்கேனாலும் வச்சுக்கலாம் உங்கள் புக்கை, எங்கேயோ வைக்கிற இடத்துல. அதுக்கப்புறம் இப்போ அந்த பேஜ்லேருந்து படிக்க இப்போ அது இந்த பேஜ்லேருந்து படிக்கிறதா இருந்தால் இந்த பேஜை படிச்சுட்டு மறுபடியும் எங்கே நிறுத்தி டயர்டாக இருந்தால் அந்த பேஜை நிறுத்திட்டு இப்போ நீங்கள் படிச்சுக்கலாம். அவ்வளோதான் கைஸ். அவ்வளோதான் கைஸ். லைக் பண்ணுங்க. நம்மளோட புக் மார்க் ரெடி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. டிங் டிங். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய் கைஸ்.